வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சுடுகு வீடியோ பார்க்க போறோங்க. யாருக்காண்டி அப்படின்னா, மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு யூடியூபர். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு யூடியூபரே நம்ம சேனலுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு, சார் இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷல் ஃபார் மகாலட்சுமி. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்க எல்லாருக்கும் நல்லா விசிபிளா தெரியணும் அப்படிங்காண்டி அவங்க ஷேர் பண்ண அந்த சுடுகு சார்ட்டை நான் சாஃப்ட் காப்பியாக மாற்றிட்டேன். ஓகேவா? அந்த பிளாக் கலர் இருக்கலாம் பர்மனன்ட் நம்பர். நம்ம மிஸ் ஆன நம்பர்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒன்று வேணால் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக சுடுகு வீடியோ எப்படி தான் பார்க்குறீங்கன்னா, ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. சுடுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 9 கட்டம் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா 9 கட்டம் இருக்கும். ஒரு நம்பர் கேம் தான். இந்த 9 கட்டத்தில் 1 2 3 4 9 ரிப்பீட்டடாக எழுத போகிறோம். என்ன கண்டிஷன்னா, ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டோம்னா, இப்போ இந்த இடத்துல 9 இருக்கு அப்படின்னா, இப்படி பார்க்கும்போது வேறு எங்கேயுமே 9 இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். ஒரு லெஃப்டில், ரைட்டில், டாப்பில், பாட்டமில் 4 பக்கமும் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ 9 இருக்குன்னா, இது கார்னர் இருக்கிறனால ரைட் மட்டும் தான் பார்க்க முடியுது. இப்போ இந்த 1 இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த 1ஓட ரைட்டில் எங்கேயும் 1 வந்துருக்கக்கூடாது, 1ஓட லெஃப்டில் எங்கேயும் 1 வந்துருக்கக்கூடாது, 1ஓட டாப்பில் எங்கேயும் 1 வந்துருக்கக்கூடாது, 1ஓட பாட்டத்தில் எங்கேயும் வந்துருக்கக்கூடாது. இதுதான் மெயின் லாஜிக். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த டார்க்காக ஒரு கட்டம் இருக்குது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கட்டம் இருக்குது. அதாவது டார்க்கு லைட் ஷேட் மாறி மாறி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 கட்டம் இருக்கும், இது ஒரு 9 கட்டம் இருக்கும், இது ஒரு 9 கட்டம். அதாவது மொத்தம் இதில் வந்து 81 பீஸ் இருக்குது. அந்த 81ஐயும் சின்ன 9 கட்டமாக பிரிச்சிருக்கோம். இந்த கட்டத்துக்குள்ளேயும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதாவது இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, இந்த பாக்ஸில் 9 கட்டம் இருக்கும். இப்போ இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. இந்த 3 தவிர மற்ற நம்பர் தான் வரணும். 1 வரலாம், 2 வரலாம், ஆனால் 3 வரக்கூடாது. ஏன்னா 3 லெட்டிங் இருக்குது. ஸோ இந்த 9 பாக்ஸில் வந்த நம்பரே வரக்கூடாது. கண்டிஷன் புரிஞ்சுதா? 1 லெஃப்ட்டில் வரக்கூடாது, அப்புறம் ரைட்டில் வரக்கூடாது, டாப்பில் வரக்கூடாது, பாட்டம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளேயும் ரிட்டர்ன் ஆகக்கூடாது, இதாகக்கூடாது. ஓகேவா? இப்போ இங்கே இருக்குன்னா இது வேறு பாக்ஸ், இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது அப்படிங்கிறது வந்து இது வேறு பாக்ஸு, இது வேறு பாக்ஸ். அதுதான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்காட்டி இதெல்லாம் ஒயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. புரியுதா? அவ்வளோங்க. 2 லாஜிக் தான். சிம்பிள் லாஜிக். வந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரே நம்பரில் ஒரே லைன்லேயும் வரக்கூடாது. இது வந்து என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ரோம்பாங்க, இது வந்து காலம்பாங்க. வந்த ரோலையும் வரக்கூடாது, வந்த காலமையும் கூடாது. அதுதான் அந்த ஏபிசிடிலாம் போட்டிருக்கோம். 1 2 3 4லாம் போட்டிருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயும் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுதாங்க ரூல்ஸ். இப்போ நம்ம 1 பை 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் ஃபில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, அப்புறம் இந்த பாக்ஸ் பார்ப்பாங்க, இந்த பாக்ஸ் பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க. சில பேர் ரேண்டமாக பார்ப்பாங்க, எந்த நம்பர் நிறையா இருக்கோ அதை பார்த்து ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த லாஜிக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் எந்தெந்த நம்பர்லாம் இல்லையோ அது எப்படி கண்டுபிடிக்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த நம்பரில் பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன இருக்குல்ல, 1லேயே பாருங்கள், 1 இல்லை. நீங்கள் இங்கே 1 இருக்குன்னு சொல்லாதீங்க, ஏன்னா இந்த பாக்ஸில் தான் பார்க்கணும். இந்த பாக்ஸில் 1 இல்லை. இப்போ இந்த பாக்ஸில் எங்கெல்லாம் 1 வரோம் பார்த்தாலும் தெரில, வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்க, இங்கே 1 இருக்கிறதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக 1 வராது. ஓகே, அப்போ இந்த 1 2 3 4 இந்த 4 பாக்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல 1 வரும். எங்கே நமக்கு தெரியாது. 1 பிரச்சனை விட்டுருங்க, தெரியலன்னா விட்டுருங்க. 2ஆம் நம்பர் பாருங்கள், ஆல்ரெடி 2ஆம் நம்பர் இருக்குது. 3ஆம் நம்பர் பாருங்கள், இங்கே வருங்க, இங்கே ஒரு 3ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வராது. இங்கே ஒரு கீழே ஒரு 3 இருக்கு பாருங்க, அப்போ இங்கேயும் வராது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நமக்கு வந்து இந்த பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸை சும்மா நம்ம என்ட்ரு போட்டக்கூடாது, லாஜிக்கலாக செக் பண்ணிவிட்டு 100% தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ட்ரு பண்ணணும். இப்போ நமக்கு வந்து 3 எங்கே வரும்னு தெரிஞ்சதுக்காண்டி இந்த லாஜிக்காக செக் பண்ணுறோம். ஸோ இங்கே 3 இருக்குது அப்படிங்கிறனால ரூல் படி இந்த இடத்துக்கு 3 வராது. இங்கே 3 இருக்கிறனால இங்கேயும் 3 வராது. இங்கே 3 இருக்கிறனால இங்கேயும் 3 வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? இந்த இடத்துக்கு வரலாம், அப்படி இல்லை இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ இந்த 2 இடத்துல எங்கே வரும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அது போக போக கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ நமக்கு தெரியாது அப்படிங்காண்டி இப்படி சின்னதாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைட் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுங்களேன், தெரிஞ்சவரும் இப்படி பெருசாக போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ தெரியல அப்படிங்கனால எங்கே வரணும், மேபி இந்த 2 கட்டம் தெரிஞ்சால் மட்டும் தான் போடுறோம். அதுக்கு மேலே தான் போடணும் அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த 2 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வரும், எங்கேயுமே 3 வராது. அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லாஜிக்கலாக பார்க்கும்போது இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். அது எங்கே வரலாங்க தெரியாது. இதை மட்டும் புரிஞ்சுங்க. இப்போ அடுத்து 4ஆம் நம்பர் பாருங்கள். 4ஆம் நம்பர் இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 4 பாருங்க, இந்த லைனில் எங்கேயுமே 4 வருது. அப்போ எங்கே வரும் நீங்களே சொல்லுங்கள். இந்த கட்டத்தில் பார்க்கும்போது 1 இங்கே வரலாம், அப்படின்னா இங்கே வரலாம். இந்த 2 தவிர இது எங்கேயும் வராது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டே போனோம்னா கேம் முடியும் போது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கன்ஃபார்மாக தெரியலனால சின்னதாக போட்டிருக்கும். இந்த 2 இடத்துல ஏதோ இடத்துல வரும், இந்த இடத்துல கண்டிப்பாக வராது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து 5 பாருங்கள். 5 கண்டே பிடிக்க முடியாது. 5 பக்கத்தில் எங்கே நம்பருமே இல்லை. பக்கத்து நம்பர் வச்சு தான் லாஜிக்கலாக செக் பண்ண முடியும். 5 இல்லை. அடுத்து 6 இருக்குது, 7 இருக்குது, 8 பாருங்கள், இங்கே ஒரு 8 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 8 வராது. இங்கே ஒரு 8 இருக்குது, அப்போ இங்கேயும் 8 வராது. அப்போ எங்கே வரும்? இந்த இடத்துலாம் வரும். ஸோ சின்னதாக போட்டுவிடுங்க.
வழக்கமாக 3 இடத்துல வந்து போடுறது இல்லை. பட் எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து 3மே வெர்டிக்கலாக, அதாவது ஹரிசாண்டலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே ஹரிசாண்டலாவோ இல்லைன்னா வெர்டிக்கலாவோ இருந்தால் நீங்கள் போட்டுக்கங்க. எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த 3 இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு 8 வரும். அப்படிங்கும்போது நம்ம என்னப்பா அச்சீவ் பண்ணிக்கலாம்னா, இந்த லைனில் வேறு எங்கேயுமே 8 வராது அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கலாம். பட் நம்ம லக்கு இங்கே ஆல்ரெடி 8 ஃபில் ஆகிடுச்சு, இங்கேயும் இன்னும் ஃபில் ஆகிடுச்சு. பட் ஃபியூச்சரிங் ஆடும்போது இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்காக எடுத்து செக் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஹரிசாண்டலாவோ இல்லை அப்படின்னா அப்படி வெர்டிக்கலாவோ தெரிஞ்சால் நீங்கள் போட்டுவிடுங்க. ஓகேவா? அந்த கேஸ் மட்டும் போடுங்க, மற்ற கேஸ் போடாதீங்க. அடுத்து 9 ஆல்ரெடி இருக்குது, அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணுறோம். இது வரைக்கும் நமக்கு எந்த நம்பர் கண்டுபிடிக்கல. ப்ராபபிலிட்டியில் இந்த நம்பர்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியும் வச்சுருக்கோம். பட் இங்கெல்லாம் என்ன வரும்ன்றே தெரியாது. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் இல்லைன்னு பாருங்க. 1 இல்லை. அப்போ 1 எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்க கூட எங்கே வராதுன்னு மட்டும் பாருங்க. இங்கே 1 இருக்கு அப்படின்னால இங்கே 1 வராது. 2 பாருங்க, 2 இங்கே வராது. அப்புறம் தெரில எங்கே வரும் கண்டுபிடிக்க முடியல, விட்டுருங்க. அங்கே ஒரு 2 இருக்குது அப்படிங்கும்போது இப்படியும் வராது. அப்போ 2 எங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம், விட்டுருங்க. அடுத்து 3 ஆல்ரெடி இருக்குது. 4 பாருங்க, 4 ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல, ஆனால் எங்கேயுமே இல்லை. 5 பாருங்க, 5 இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே 5 வராது, மற்றபடி தெரில. 6 ஆல்ரெடி இருக்குது. 7 இங்கே இருக்கனால இங்கே வராது. 8 பாருங்க, 8 ஆல்ரெடி இருக்குது. 9 பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. இந்த இடத்துல டாப்ல இருக்கனால இந்த டாப் ரோல 9 வராது. இந்த 2வது ரோல இருக்கனால இங்கேயும் 9 வராது. இங்க 9 இருக்கனால இங்கேயும் 9. அப்ப எங்க 9 வரும்? இங்க மட்டும்தான் 9 வரும். ஓகேவா? இப்ப நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சு அப்படின்னா போட்டோம். சின்ன தெரியல அப்படின்னா நம்ம சின்னதா போடுவோம். தெரிஞ்சுட்டு அப்படின்னால பெருசா போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் ஃபில் ஆனதுனால இன்னொரு ரீவிசிட் பண்ணுங்க. இந்த ஒரு நம்பர் ஃபில் ஆனதுனால நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் தெரிய வாய்ப்பு இருக்கு. 1 பாருங்க, அதே போல தெரில. 2 அதே மாதிரி இங்க வராது, இங்க வராது. அதுவும் மிச்சம் 3 இடத்துல எங்கேயா வரும், விட்டுருங்க. 3 இருக்கு, 4 தெரியல, 5 பாருங்க, இங்க 5 இருக்கனால இங்க 5 வராது. அப்ப 5 எங்க வரும்? நீங்களே பாருங்க, இந்த 2 இடம் தான் ஃபில் ஆகாம இருக்கு. அப்ப இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வரும். அப்ப என்ன பண்ணுங்க, 5 சின்னதா போட்டுடுங்க. அடுத்து 6, 7 தெரியல, 8 இருக்கு, 9 இருக்கு, அவ்வளவுதாங்க. இந்த கட்டம் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து இந்த கட்டம் பார்க்கலாம். அதே போல 1 பாருங்க, 1ல இருந்தே பாருங்க, 1 இங்க இருக்கனால இங்க 1 வராது. அடுத்து 2 பாருங்க, இங்க 2 எங்கெல்லாம் இருக்கு? இங்க ஒரு 2 இருக்கு, பிளஸ் இங்க ஒரு 2 இருக்கு. அப்படின்னு தெரியல, விட்டுருங்க. 3 கடத்துல தெரியாத, விட்டுருங்க. அடுத்து 3 பாருங்க, 3 பாருங்க, இங்க இருக்கனால இங்க வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரலாம்? 1 இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம். கரெக்டா தெரியாது, 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வரும், அதனால சின்னதா போட்டுவிடுங்க. அடுத்து 4 பாருங்க, இங்க 4 இருக்கனால இங்க 4 வராது. வேற டாப்ல இந்த பாருங்க, சின்ன இதுவும் கணக்கு வச்சுக்கணும். 1 இங்க வரலாம், இல்ல இங்க வரும். ஆல்ரெடி 4 போட்டு வச்சோம். அப்ப இப்படியும் செக் பண்ணிக்கணும். இங்கேயும் 4 வராது. இங்க பர்னாடா தெரிஞ்ச நம்பரு, இங்க வந்து அதான் இதுதான் லாஜிக்கலா நம்ம எடுக்கிறோம். இந்த 2 இடத்த தவிர இங்க எங்கேயுமே 4 வராது. அப்படிங்கும்போது இங்க எங்கேயுமே 4 வராது. இங்க 4 பர்னாடா இருக்கு அப்படின்னா இங்கேயும் 4 வராது. அப்ப எங்க வரலாம்? இந்த 3 இடத்துல 4 வரும், விட்டுருங்க. அடுத்து 5 போங்க, 5 தெரியல. அடுத்து 6 பாருங்க, 6 நிறைய நம்பர் இருக்கு, இங்க ஒரு இருக்கனால இங்க வராது, இங்க பாட்டத்தில் இருக்கனால இங்கேயும் வராது. ஓகே, அப்ப இந்த 2 இடத்துல ஏதாவது இடத்துல வரும். ஆனா பாருங்க, இங்க 6 இருக்கு, அப்போ இங்கேயும் 6 வராது. அப்ப எங்க வரும் 6? இங்க மட்டும்தான் 6 வரும். 6 பெருசா போட்டுக்கிடுங்க. ஸோ இங்க 6 வந்ததுனால வேற ஏதாவது வந்துட்டா அப்படின்னு இன்னொரு ரீவிசிட் பண்ணுங்க. 1 நம்பரு தெரியல, 2 தெரில, அதே தான் இருக்குது. 3 இங்க வராது, இங்க ஒரு ஆல்ரெடி போட்டோம். 4 இங்க வராது, இந்த 3 தான் ஏதோ 4 வரும். பாருங்க 4 பாருங்க, இப்போ லாஜிக்கா தெரிஞ்சு பாருங்க. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு அப்படிங்கனால இங்க வராது. அப்புறம் இங்க 4 இருக்கால இங்கேயும் வராது. அப்படின்னா 3 கட்டம் இருந்துச்சு. இப்போ ஒரு கட்டம் ஃபில் ஆனதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 இடத்துல 4 வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லாஜிக் புரியுதா? இங்க 4 இருக்கனால இங்க 4 வராது. இந்த 2 கடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 4 வரும். அப்போ டாப் லேயர்ல எங்கேயும் 4 வராது. அப்போ 4 எங்க வரும்? 1 இங்க வரும், இல்ல இங்க வரும். ஓகேவா? இப்போ இன்னொரு லாஜிக் பாருங்க. இப்போ இந்த 2 இடத்துல 4 வந்ததுனால இந்த 2 கட்டத்துல மட்டும்தான் வரும், வேற எங்கேயுமே வராது. ஆனா எங்க வரும் தெரியாது. அப்படிங்கும் போது இங்க எங்கேயுமே 4 வராது. ஓகேவா? இங்க பாருங்க, இங்கேயும் அது போல சின்னதா போட்டுக்கும். இங்க 4 வரும், இல்ல இங்க 4 வரும். அப்போ இங்க எங்கேயுமே வராது. அப்போ இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்படின்னா இங்க எங்க ஒரு 4? இங்கதான் 4 வரும். புரியுதா? லாஜிக் புரியுதா? இப்படிதான் நம்ம ஒன்னொன்னா லாஜிக்கா எடுத்து போகணும். இந்த 2 கடத்துல தான் 4 வரும், ஆனா எங்க வரும் தெரியாது. போக அதுவும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 4 முடிஞ்சிட்டு அடுத்து 5 பாருங்க. 5 பக்கத்துல எங்கேயுமே இல்லை, விட்டுருங்க. 6 ஆல்ரெடி போட்டாச்சு. 7 பாருங்க, 7 இங்க இருக்கனால 7 இங்க வராது. இந்த 3 கடத்துல ஏதோ இடத்துல வரும், விட்டுருங்க. 8 ஆல்ரெடி இருக்கு, 9 அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான், 3 ரோ முடிச்சாச்சு. இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 நம்பர் ஆல்ரெடி இருக்கு. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. அப்போ இல்லாது 4ல இருந்து பாருங்க. 4 பாருங்க, இங்க 4 இருக்கனால இங்க 4 வராது.
இங்கே இருக்கனால இங்கேயும் 4 வராது. அப்போ மிச்சம் 3 கட்டம் இருக்குது. 3 கட்டினா விட்டுருங்க. அடுத்து 5 பாருங்கள். 5 பக்கத்தில் எதுவுமே நம்பர் இல்லை, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அடுத்து 6 பாருங்கள். 6 இங்கே இருக்கனால இங்கே 6 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 6 வராது. அப்போ இந்த 3 நம்பரில் எங்கேயும் 6 வரும், இக்னோர் பண்ணிடுங்க. 7 7ம் கண்டுபிடிக்க முடியல. 8 8 8 தெரில. அடுத்து 9 பாருங்கள். 9 இங்கே இருக்கனால இங்கே 9 இங்கே வராது, இங்கே டாப்பில் இருக்கனால இங்கேயும் 9 வரும். அப்போ எங்கெல்லாம் வரலாம்? ஒன்று இங்கே வரலாம், அப்படி இல்லைனா இங்கே வரலாம். இந்த 2 இடத்துல வரலாம். அவ்வளோ, இதை பெருசாக கண்டுபிடிக்க முடியல. பக்கத்து கட்டத்துக்கு போயிடலாம். 1 ஆல்ரெடி இருக்குது. 2 பாருங்கள். இங்கே 2 இருக்கனால இங்கே 2 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, விட்டுருங்க. அடுத்து 3 பாருங்கள். 3 இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல 3 வரும். அப்போ 3 சின்னதாக போட்டுருங்க. அடுத்து 4 4 அதே தான், இந்த 1 தான் வரும், மற்றது தெரில. 5 இங்கே இருக்குது, தெரில, விட்டுருங்க. அடுத்து 6 பாருங்கள். இங்கே டாப்பில் இங்கே இருக்கனால 6 இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 6 வராது. அப்போ அதுவும் தெரில, விட்டுருங்க. அடுத்து 7ம் தெரியல. 8 பாருங்கள். இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கே வராது. அப்போ 8 எங்கே வரும்? இந்த 3 தான் இதோட இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல 8 சின்னதாக போட்டுடுங்க. இப்போ எதுக்கு 3 இடத்துல போட்டோம்னா, இது வந்து ஹரிசாண்டலாக, சாரி வெர்டிகலாக இருக்குது. அப்போ இது எதுக்காண்டி இது வெர்டிகலாக போட்டோம்னா, இப்போ இந்த லேயர் பார்த்திக்கும்போது ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குது. அப்போ இதை கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் இங்கே எங்கேயாவது இல்லை அப்படின்னா அசியூம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல 8 வரும்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே 8 வராது. அடுத்து 9 ஆல்ரெடி இருக்குது. அடுத்து இந்த கட்டை ஃபில் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 இல்லை. 1 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துலாம் வரும். அப்போ சின்னதாக போடுங்க. 1 1. அடுத்து 2 பாருங்கள். 2 இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே 2 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? 2 இந்த 2 2 தான் வரும். அப்போ 2 சின்னதாக போட்டுவிடுங்க. அடுத்து 3 இருக்குது, 4 இருக்குது, 5 தெரியல, 6 ஆல்ரெடி இருக்குது, 7 இல்லை தெரில, விட்டுருங்க. 8 பாருங்கள். இங்கே 8 இருக்குது, விட்டுருங்க. அடுத்து 9 பாருங்கள். இங்கே 9 இருக்கனால இங்கே 9 வராது, இங்கே டாப்பில் 9 இருக்கனால இங்கேயும் 9 வராது. அப்போ எங்கே 9 வரலாம்? 1 இங்கே வரலாம், அப்படின்னா இங்கே வரலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இந்த கட்டத்தை பாருங்கள். 1 எங்கே வரும் பாருங்க. 1 வந்து எங்கே வராதுன்னு பார்த்தா இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 3 கட்டெலாம் எதாவது வரும், விட்டுருங்க. அடுத்து 2 பாருங்கள். 2 இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, அடுத்து இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? 2 இங்கே தான் 2 வரும். ஸோ கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? பெருசாக போட்டுக்கலாம். அடுத்து 3 பாருங்கள். 3 ஆல்ரெடி இருக்குது, 4 ஆல்ரெடி இருக்குது, 5 இங்கே 5 இருக்கனால இங்கே 5 வராது. 6 பாருங்கள். இங்கே 6 இருக்கனால இங்கே 6 வராது, இங்கே டாப்பில் இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் 6 வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? 1 இங்கே வரலாம், அப்படி இல்லை இங்கே வரலாம். அடுத்து 7 பாருங்கள். இங்கே இருக்கனால இங்கே வராது, 8 வராது, தெரியல. அடுத்து 9 இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது, தெரியலங்க. அவ்வளோதான். அடுத்து அப்படி இந்த கட்டம் பார்ப்போம். 1 நம்பர் பாருங்கள். இங்கே 1 இருக்கனால இங்கே 1 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? 1 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். அடுத்து 2 ஆல்ரெடி இருக்குது. 3 பாருங்கள். இங்கே டாப்பில் இங்கே இருக்கனால இங்கே 3 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 3 வராது. ஓகே, இந்த லெஃப்ட்டு இந்த இதுவும் முடிஞ்சிச்சு, இதுவும் முடிஞ்சிச்சு. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? 1 சார் இங்கேயும் வராது பாருங்க. இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. அப்போ இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? 3 பாருங்கள். இப்போ இந்த 1 வர இடத்துல வராது, இந்த இடத்துல என்ன வரும்? 3 தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்? 1 டெலிட் பண்ணிடுங்க, 3 பெருசாக போட்டுக்கிடுங்க. ஓகே, இப்போ லாஜிக் புரியுதா? 3 வந்து இங்கே வராது, இந்த ரோலையும் வராது, டாப் இருக்கலாம் இங்கேயும் வராது. அப்போ இங்கே தான் 3 வரும். ஸோ இங்கே இடத்துல 3 வரதுனால 1 கன்ஃபார்மாக வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 1 எங்கே வரும்? இங்கே தான் 1 வரும். எதுக்காண்டி சின்ன சின்னதாக நோட் பண்ணணும், புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல 3 ஃபில் ஆனதுனால கன்ஃபார்மாக 1 இங்கே வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 1 எங்கே வரும்? இங்கே தான் வரும். இதை பெருசாக போட்டுடுங்க. நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணி பாருங்கள். இங்கே 1 இருக்கனால இங்கே 1 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் வரும். ஓகே, 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1 கண்டுபிடிச்சதுனால நீங்கள் என்ன செய்யணும்னா பக்கத்தில் வேறு ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்கணும். இப்போ இங்கே 1 வந்ததுனால இங்கேயும் 1 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 1 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 1 வரும். அப்போ 1 எங்கே வரும்? இந்த பாக்ஸில் இங்கே தான் வரும். அப்போ 1க்கு பெருசாக போட்டுடுங்க. லாஜிக் புரியுதா? 1 கண்டுபிடிச்சிட்டுனா அப்படியே லூப் எடுத்து போயிட்டே இருக்கணும். இப்போ இங்கே 1 நம்ம போட்டதுனால இங்கே வராது, இங்கே ஆல்ரெடி இருக்கனால இங்கேயும் வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 1ங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே 1 தெரிஞ்சதுனால அப்படியே மேலே பாருங்கள். இங்கே 1 வராது, இங்கேயும் 1 வராது. அப்போ இங்கே வரும் இந்த 3 இடத்துல ஏதோ இடத்துல 1 வரும், எங்கன்னு தெரியாது. அப்போ சின்னதாக போட்டுட்டுங்க. இது மறக்காம போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை.
இல்லை போடணும்னு கட்டாயம் கிடையாது, இது நான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக். ஓகேவா? அடுத்து 1 பார்த்தாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், அப்படி இங்கே 1 வராது, இங்கே இருக்குங்களா இங்கேயும் 1 வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 3 இடத்துல இதே இடத்துல 1 வரும். அப்போ 1 சின்னதாக போட்டுவிடுங்க. சரி, ஓகே. இங்கே தான் பார்த்தோம், இங்கே திரும்ப ரீஸ்ட் போட்டோம். 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு, 4 பாருங்கள். 4 இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது. வேறு எங்கே இருக்குது தெரியல, விட்டுருங்க. அடுத்து 5 ஆல்ரெடி இருக்குது. 6 பாருங்கள், 6 இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? 1 இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். ஓகே. அடுத்து 7 பாருங்கள், 7 தெரியல, 8 ஆல்ரெடி இருக்குது. 9 பாருங்கள், இங்கே இருக்கனால இங்கே வராது, இதுவும் வராது. அப்போ இந்த 3 இடம் தான் இருக்குது 9 வரைக்கும். அப்போ 9 சின்னதாக போட்டுடுங்க. அடுத்துங்க பாருங்க, இப்போ நம்ம இங்கே 3 ஃபில் பண்ணதுனால என்ன ஆகும்னா 3 இங்கே எங்கேயுமே 3 வராது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி சின்னதாக போட்டுருக்கோம், இங்கே 3 வரும்னு போட்டுருக்கோம். அப்போ என்ன வரும்? இங்கே 3 வராது. அப்போ 3 எங்கே வரும்? இங்கே தான் கண்டிப்பாக வரும். அப்போ 8 இங்கே வராது. 8 அங்கே டெலிட் பண்ணிட்டு 3 பெருசாக போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டம் ஃபில் ஆனதுனால நம்ம நினச்சுன்னா ரீவிசிட் பண்ணோம். இப்போ 1 ஆல்ரெடி இருக்குது. 2 பாருங்கள், 2 இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்புறம் வேறு தெரியல, விட்டுருங்க. 3 ஆல்ரெடி இருக்குது. 4 இங்கே வராது, வேறு ஏதாவது 4 இருக்கா? 4 இல்லை, விட்டுருங்க. அடுத்து 5 பாருங்கள், 5 இந்த உரத்தில் தான் இருக்குது, இங்கே வராது. அடுத்து 6 பாருங்கள், இங்கே இருக்கனால இங்கே வராது. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கேயும் வராது. பாருங்கள், இப்போ 6 கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். இப்போ எப்படி லாஜிக் சொல்கிறாங்க, இந்த டாப்பில் 6 இருக்கிறதுனால இந்த 3ல் கண்டிப்பாக டாப் 6 வராது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? இந்த 2 இடத்துல 6 வரும் கன்ஃபார்மாக போட்டிருக்கோம். இங்கே 6 வராதுன்னு ஆல்ரெடி நான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். என்ன காரணம்னா இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது. ஓகே, அப்போ இங்கேயும் 6 வராது. ஸோ இந்த இடத்துல தான் வரும், இங்கே தான் ஃபில் ஆனதுனால இங்கே தான் போட்டிருக்கோம். அப்போ இங்கேயும் 6 வராது, இங்கேயும் 6 வராது. அப்போ எங்கே 6 வரலாம்? இந்த 2 இடத்துல வரலாம். ஆனால் பாருங்கள், இங்கே 6 இருக்குது. அப்போ இங்கேயும் 6 வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் 6 வரும். 6 பெருசாக போட்டுடுங்க. ஓகே. அடுத்து 7 பார்த்தா தெரில, 8 பார்த்தா 8 பாருங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். 9க்கு இங்கே பாருங்கள், 9 ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 6 போட்டதுனால இந்த 6 வச்சு வேறு வெர்டிகலாக வரிசையில் வேறு நம்பர் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த ரோவில் 6 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 6 வராது. அப்போது இங்கே இருக்கனால இங்கேயும் 6. அப்போ எங்கே வரும் 6? இந்த இடம் தான் 6 வரும். இப்போ 6 பெருசாக போட்டுடுங்க. லாஜிக் புரியுதா? நோட்டை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு 6 ஃபில் பண்ணோம். ஸோ 6 ஃபில் பண்ணதுனால இந்த ஹரிசாண்டல் ரோவில் எங்கேயுமே 6 வராது. இங்கே 6 ஆல்ரெடி இருக்கனால இங்கேயும் 6 வராது, இங்கே 6 இருக்கலாம், இங்கேயும் வரும். அப்போ எங்கே வரும் 6? இங்கே தான் 6 வரும். ஸோ இந்த இடத்துல 6 ஃபில் பண்ணதுனால வெர்டிகலாக பாருங்கள், திரும்ப இப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? சின்னதாக போட்டு வச்சுருக்கோம். அப்போ இங்கே 6 வராது. அப்போ அதை டெலிட் பண்ணிடுங்க. அப்போ 6 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அதை பெருசாக போட்டுடுங்க. அதுதான் இந்த குட்டி குட்டியாக போட்டோம்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 6 வந்ததுனால அப்படியே ஹரிசாண்டலில் திரும்ப பாருங்கள், இங்கே என்ன வராது? 6 வராது. அப்போ 6 எங்கே வரும்? இங்கே தான் வரும். இந்த 9 வராது. அப்போ 6 பெருசாக போட்டுடுங்க. இப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம். திரும்ப நோட்டு ரீவிசிட் பண்ணுங்க. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கனால இங்கே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பாருங்கள், 4 இப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல தான் 4 வரும். அப்போ 4 என்ன பண்ணுங்க? சின்னதாக போட்டுடுங்க. அடுத்து 5 ஆல்ரெடி இருக்குது, 6 இருக்குது, 7 தெரியல, 8 ஆல்ரெடி இருக்குது, 9 ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ அப்படி இந்த பக்கத்துக்கு போகலாம். ஓகேவா? இப்போ என்ன வருது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 பாருங்கள், இங்கே 4 இருக்கனால இங்கே 4 வராது. இப்போ 4 எங்கே வரும்? இந்த 2 இடத்துல ஏதோ இடத்துல 4 வரும். ஆமாம், 4 சின்னதாக போட்டுருங்க. இப்போ இந்த 2 இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த 2ல் ஏதோ வரும். அப்படிங்கும்போது அப்படி வெர்டிகலாக பாருங்கள், இங்கே எங்கேயுமே 4 வராது. இங்கே நம்ம நினைஞ்சிருக்கோம் ஆல்ரெடி, இதை ப்ரிடிக்ட் பண்ணி போட்டிருக்கோம் 4 இங்கே வரும்னு. அப்போ இந்த 4 டெலிட் பண்ணிடலாம். 4 எங்கே வரும்? இங்கே தான் 4 வரும். இதை பெருசாக போட்டுடுங்க. ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிச்சனால என்ன பண்ணணும்னா அப்படி இங்கே செக் பண்ணணும். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, விட்டுருங்க. வேறு நோட்டே ரீவிசிட் கூட பண்ணுங்க. இந்த ஏன்னா 1 ஃபில் ஆயிருக்கு. அப்போ 1 எங்கே வரும்? 1 இங்கே வராது. அப்போ 1 எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல வரும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே போட்டுடலாம், இங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த 1 இங்கே போட்டதுனால ஒரு லாஜிக் இருக்குது. லாஜிக் என்ன இருக்குன்னா இங்கே 3 இடத்துல வரும், இங்கே 3 இடத்துல வரும். ஓகே, விட்டுருங்க. அடுத்து விட்டுருங்க. அடுத்து 2 பாருங்கள், 2 இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 3 கட்டம் இருக்குது, 3 கட்டம்னா விட்டுருங்க. அடுத்து 3 போட்டாச்சு, 4 போட்டாச்சு, 5 தெரியல, 6 இருக்குது, 7 தெரியல,
8 இருக்குது, 9 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பழையபடி இந்த இடத்துக்கு வந்துடலாம். இது பாதியிலே நிற்கிது. 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு, 4 பார்த்துட்டோம். அடுத்து 5 பாருங்கள், 5 இங்கே வராது, வேற தெரியல, விட்டுருங்க. அடுத்து 6 பார்த்தீங்கன்னா 6 ஆல்ரெடி இருக்குது. 7 7ம் தெரியல. 8 பார்த்தீங்கன்னா 8 பாருங்கள், இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே 8 வராது. இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கேயும் வராது. இந்த 8 பாருங்கள், லாஜிக்கில் பாருங்கள், இந்த 8 வந்து இங்கே ஃபில் ஆனதுனால இங்கே எங்கேயுமே 8 வராது. ஓகே, இப்போ இந்த லோயர் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 8 இருக்கனால 8 இங்கே வராது. அப்படிங்கும்போது 8 எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல ஏதாவது இடத்துக்கு வரணும். சின்னதாக போட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த டாப் இந்த ரோ ஃபில் ஆனதால இங்கேயும் 8 வராது, இங்கேயும் 8 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 8 வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? இங்கே வரலாம், அப்படிலாம் இங்கே வரலாம். அடுத்து 9 பாருங்கள், 9 இங்கே 9னால இங்கே 9 வராது. வேற எங்கே வரலாம்? இந்த 2 இடம் தான். அப்போ இந்த இடத்துல சின்னதாக 9 போட்டுடுங்க. ஸோ இங்கே 9 போட்டதுனால அப்படியே ஹரிசாண்டலாக பாருங்கள், இந்த இடத்துல என்ன வராது? 9 வராது. அப்போ இங்கே 9 எங்கே வரும்? இந்த இடத்துல 4 வராது, அதுக்கு 9 தான் வரும். அதை பெருசாக போட்டுடுங்க. அப்போ 4 இங்கே தான் வரும். அவ்வளோதான், இந்த செல்லு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு பாருங்கள். 9 போட்டாச்சு, 4 போட்டாச்சு, மிச்சம் பெண்டிங் இருக்குது 1 2 3 4 5 6 7 தான். அப்போ 7 பெருசாக போட்டுடுங்க. இது எனக்கு தேர்ந்து செக் பண்ண அவசியமே இல்லை. லாஜிக்கில் 7 மட்டும் தான் மிஸ்ஸிங் போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே ஃபில்லான நம்பரால் பக்கத்தில் ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து எல்லாம் போட்டிருக்கோம், 9 போட்டிருக்கோம், 7 போட்டிருக்கோம், 4லாம் போட்டிருக்கோம். அதை வச்சு வேறு வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ ஏதாவது வருதுங்க. இந்த இடத்துல 7 போட்டதுனால இந்த இடத்துக்கு எங்கேயுமே 7 வராது. கன்ஃபார்மாக தெரியுதா? இங்கே 7 வராது. அப்படிங்கும்போது இந்த 2 இடத்துல எங்கேயோ இடத்துல 7 வரும். அப்போ அது 7 காமா போட்டு போடுங்க. இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, 1 4 இங்கே வரலாம், அப்படின்னா இங்கே வரலாம். அதே போல் 7 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா மொத்தமே 2 செல்லு தான் இருக்குது. இந்த 2 செல்லில் 2 நம்பர் ஃபில் ஆகிடுச்சு. மிச்ச நம்பர் எல்லாம் இங்கே வரும். அப்போ இந்த 3 தான் வரணும். மிச்சம் இங்கே இல்லாத நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 போட்டோம், 5. அப்போ 5 கண்டிப்பாக இந்த 2ல் வராது. எங்கே வரலாம்? இந்த 3 இடத்துல எங்கேயோ இடத்துல வரும். எங்கே வரும் தெரியாது, ஆனால் அந்த 3 இடம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 5 சின்னதாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், 5 போட்டாச்சு. இப்போ இந்த 5 ஹரிசாண்டலாக ஃபுல்லாக ஃபில் ஆனதுனால இங்கே எங்கேயுமே 5 வராது. ப்ளஸ் இங்கே இருக்கனால இங்கே ஒரு 5 இருக்கனால இங்கேயும் 5 வராது. அப்போ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 எங்கே வரலாம்? 1 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். மொத்தமே 4 பாக்ஸ் தான். வேறு என்னலாம் மிஸ் ஆனது பாருங்கள். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 5 போட்டோம், 6 ஆல்ரெடி இருக்குது, 7 தெரிதா பாருங்கள். 7 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, விட்டுருங்க. 8 ஆல்ரெடி போட்டாச்சு. 9 பாருங்கள், இங்கே 9 இருக்கனால இங்கே 9 வராது. இப்போ 9 எங்கே வரும்? இந்த 2 பாக்ஸ்லாம் வரும். எங்கே வரும் தெரியாது, இந்த 2 பாக்ஸ்லாம் கன்ஃபார்மாக வரும். அப்போ என்ன பண்ணலாம்? 9 இங்கே சின்னதாக போட்டுவிடுங்க. இப்போ இந்த லாஜிக் படி இந்த 2 செல்லில் 8 அண்ட் 9 ஃபில் பண்ணிட்டோம். அப்போ இந்த 2 லாஜிக்கில் மிஸ் ஆன நம்பர் 1 இருக்குல்ல, அது வரும். லாஜிக் புரியுதா? இப்போ நான் சொன்னீங்களா 4 and 7 சொன்னீங்கன்னா அதே போல் 8க்கும் 9க்கும் இந்த 2 கட்டம் ஃபில் ஆகிடுச்சு. இதில் வேறு எதுவுமே வராது. ஒருவேளை 8 இங்கே வந்தால் 9 இங்கே வரும், ஒருவேளை 8 இங்கே வந்தால் 9 இங்கே வரும். அப்போ மிச்சம் இங்கே ஒரே நம்பர் தான் பெண்டிங் இருக்குது. அந்த நம்பர் என்னன்னா 1 ஆல்ரெடி இருக்குது, 2 3 4 5 இங்கே போட்டோம், 6 7 தான். அப்போ இந்த 7 எங்கே வரலாம்னா இந்த 2 இடத்துல ஏதோ இடத்துல வரணும். அப்போ அதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கமா போட்டு போட்டுடுங்க. 7 எங்கே வரும் தெரியாது, ஆனால் இந்த 2 இடத்துல வருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, இது கன்ஃபார்ம் ஆனதுனால நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல 7 வரும். அப்படிங்கும்போது இப்படி பார்த்தா இங்கே எங்கேயுமே 7 வராது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 7 வராது. அப்போ 7 எங்கே வரும்? இங்கே தான் 7 வரும். அப்போ இங்கே 4 வராது. லாஜிக் புரியுதா? இது பெருசாக போட்டாச்சு, இதையும் பெருசாக போட்டுங்க. ஓகேவா? இப்போ 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4 7 இங்கே வந்ததுனால இதை வச்சு வேறு வெர்டிகலாக எதாவது இருக்கான்னு பாருங்கள். 7 இங்கே வந்ததுனால அப்படி இந்த ரோவில் எங்கேயுமே 7 வராது. 7 வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. 4 ஆல்ரெடி ஃபில் ஆகி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 4 போட்டிருக்கோம். 4 போட்டதுனால அப்போ என்ன ஆகும்? வெர்டிகலாக நம்ம செக் பண்ணால் மட்டும் இந்த இடத்துல 4 வராது. இங்கே நம்ம சின்னதாக போட்டுக்க முடியல, இந்த இடத்துல 4 வராது. இப்போ 4 அங்கே டெலிட் பண்ணிவிடுங்க. 4 எங்கே வரும்? இந்த இடத்துல 4 வரும். அப்போ இங்கே 1 வராதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ 4 இங்கே பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா? இங்கே 4 போட்டாச்சு. இப்போ இந்த 4 இங்கே போட்டதுனால வேறு ஏதாவது பாருங்கள், இங்கே 4 வராது, இங்கேயும் 4 வராது. அதை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ கீழே பாருங்கள், இங்கே 4 வராது, இங்கேயும் 4 வராது, இங்கேயும் 4 வராது. அப்போ எங்கே 4 வரும்? இந்த இடத்துல தான் 4 வரும். 4 பெருசாக போட்டுடுங்க. ஸோ இங்கே 4 வந்ததுனால இங்கே 4 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 4 வராது, மிச்சம் 2 இடம் தான் இருக்குது. ஸோ அந்த 2 இடத்துல 4 சின்னதாக போட்டுடுங்க. இப்போ வேறு இங்கே என்னெல்லாம் ஃபில் பண்ணோம்? இந்த இடத்துல வந்து 4 ஃபில் பண்ணனால 1 இங்கே வரும், இங்கே வரும்,
1 இங்கே ஒரு 1 இங்கே 1 இந்த இடத்துல பாருங்கள் லாஜிக் புரியுது பாருங்கள். இப்போ ஒரு புது லாஜிக் வருவாங்க, நல்லா புரிஞ்சுங்க அந்த லாஜிக்கை, வித்தியாசமான லாஜிக்கு. இப்போ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணா இந்த இந்த டாப்பில் இருக்க 3 பாக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 1 வரலாம், இல்லை இங்கே 1 வரலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கன்ஃபார்மாக வரும். ஓகேவா? கண்டிப்பாக இங்கே வராது, இங்கே வராது. என்ன காரணம்னா இங்கே இருக்கனால இங்கே வராது. ஸோ இதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. 1 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். இந்த கேஸ் பாருங்கள், இங்கே 1 இருக்கனால இங்கே 1 வராது. அப்போ மிச்சம் இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். லாஜிக் புரியுதா? 1 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம், அப்படின்னா இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஸோ இந்த 2 கட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னது கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா இந்த மிடில் 1 வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? நமக்கு லாஜிக் படி இந்த 3 கட்டத்துக்குமே வந்து எல்லா நம்பரும் ஈவனாக வரணும். அப்படிங்கும்போது டாப்பில் 1 இங்கே வரும், இல்லை இங்கே வரும் 1. இந்த 3வது லேயரில் இங்கே வரும், இல்லை இங்கே வரும். ஆனால் இந்த மிட் லேயரில் வர வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மிட் லேயரில் எங்கே வரும்? இந்த இடத்துல தான் மிட் லேயரில் 1 வரும். லாஜிக் புரியுதா? இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு வந்து ஈவனாக இந்த 3 ரோவில் எல்லா நம்பரும் ஃபில் ஆகிருக்கணும். இந்த ரோவுக்கும் 1 வரணும், இந்த ரோவுக்கும் 1 வரணும், இந்த ரோவுக்கும் 1 வரணும். அது எங்கே வரும் தெரியாது நமக்கு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. இந்த டாப் லேயரில் 1 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம், எங்கேனாலும் வரலாம். ஓகே, அதே போல் மிட் லேயரில், அதாவது இந்த 2வது லேயரில் எங்கே வரும் தெரியல, ஏன்னா கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. 3வது லேயரில் 1 இங்கே வரலாம், இங்கே வரலாம். அது வரதை பொறுத்து மாறிக்கிடும். ஆனால் என்னது கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா இந்த 2 பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மிட் லேயரில் 1 வராது. ஆனால் லாஜிக் படி இந்த 3ல் ஏதாவது ஒரு இடத்துல 1 வந்தாகணும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல 1 வராது, இங்கேயும் 1 வராது. இது ஒரு 1க்கு 2 டைம் இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்துங்க, நல்லா புரியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பெருசாக போட்டுங்க. 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ரேண்டமாக செக் பண்ணி பாருங்கள், ஒரு டைம் ரீவிசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸில் பாருங்கள், இன்னொரு டைம் ரீவிசிட் பண்ணோம். 1 இருக்குது, 2 பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கனால இங்கே 2 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 2 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். அப்போ 2 நீங்கள் என்ன பண்ணலாம்? பெருசாக போட்டுடுங்க. ஸோ இந்த 2 கண்டுபிடிச்சதுனால நீங்கள் நினச்சின்னா அப்படியே ஹரிசாண்டலாக பாருங்கள், இங்கே என்ன வராது? 2 வராது. அப்போ 2 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். ஸோ 2 பெருசாக போட்டுங்க. ஸோ இங்கே 2 கண்டுபிடிச்சதுனால அப்படியே வெர்டிகலாக ஹரிசாண்டலாக பாருங்கள், இந்த இடத்துல 2 வராது. வேறு இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்கனால இங்கேயும் 2 வராது. அப்போ 2 எங்கே வரும்? இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ கன்ஃபார்ம் எங்கே வரும்? 2 இங்கே தான் வரும். அப்படி தான் 2ஆக மாற்றிக்கிங்க. ஸோ 2 இங்கே வரும். அப்படிங்கும்போது அங்கே 1 வராதுன்னா இப்போ 1 எங்கே வரும்? இங்கே தான் 1 வரும். இப்போ லாஜிக் புரிஞ்சிச்சா? இப்போ 1 இங்கே வந்ததுனால இந்த லேயரில் இங்கே 1 வராது. எங்கே வரும்? இங்கே தான் வரும். இப்போ லாஜிக் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இங்கேயும் 1 ஃபில் ஆகிடுச்சு, இங்கேயும் 1 வந்துருச்சு, இங்கேயும் 1 வந்துருச்சு. ஓகே, நம்ம அது விட்டுறக்கூடாது இந்த லூப்பை. 1 2 3 இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வரும். 4 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. 5 5 5 தெரில, 5 இந்த 3 இடத்துல ஒரு இடத்துல வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 5 சின்னதாக 3 இடத்துல போட்டுருங்க. 5 5 இங்கேயும் 5. அப்போ இந்த இடத்துல வெர்டிகல் 5 வந்ததுனால இங்கே எங்கேயுமே 5 வராது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல 5 ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல 5 வராது. ஓகே, இன்னும் ஒன்று குறையுது. என்ன இருக்குது? 6 7. அப்போ 7 எங்கே வரும்? இந்த 3 இடத்துல ஏதோ இடத்துல வரும். அங்கே இருக்கிறனால இங்கே வராது. அப்போ 7 இந்த 2 இடத்துல தான் வரும். அப்போ 7 சின்னதாக போட்டுவிடுங்க. இப்போ இங்கே 7 வெர்டிகலாக போட்டதுனால இங்கே எங்கேயுமே 7 வராது. ஓகே, இந்த மிட் லேயரில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டதுனால இங்கே 7 வராது, இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் 7 வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடம் தான் இருக்குது. அப்போ இந்த 2 இடத்துல 7 போட்டுடுங்க. இன்னொரு புது லாஜிக் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ரோ பாருங்கள், இந்த 4வது காலம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன லாஜிக்கு? 1லேருந்து 9 நம்பர் ஃபில் ஆகிருக்கணும். இந்த ஒரே ஒரு கட்டம் தான் ஃபில் ஆகாமல் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து பர்மனன்ட் நம்பர் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் பெருசாக போட்டு இந்த 1 தான் சின்னதாக போட்டிருக்கோம். அப்போது இந்த இடத்துல தான் கண்டிப்பாக 5 வரும், வேறு எங்கேயுமே வராது. ஏன்னா 5 மட்டும் தான் இதில் மிஸ் ஆகிருக்கு. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 5 மட்டும் இல்லை. அப்போ 5 எங்கே வரும்? கட்டாயம் இங்கே தான் வரும். நமக்கு ஆல்ரெடி டவுட் என்ன வச்சுருக்கோம்? இங்கே வருமா இங்கே வருமா போட்டுருக்கோங்களா? டவுட்டே வேண்டாம், 5 இங்கே வராது, 5 இங்கே தான் வரும். ஓகே, 5 பெருசாக போட்டுடுங்க. லாஜிக் புரியுதா? இதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் ஃபில் ஆகணும். ஒரு வந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ இந்த தடவை ரிப்பீட் ஆகக்கூடாதா? ஒரே இண்டிவிஜுவல் நம்பர்னா 5 மட்டும் தான். ஸோ இந்த இடத்துல 5 வந்ததுனால இங்கே எங்கேயுமே 5 வராது. அப்போ எங்கே 5 வரும்? இங்கே தான் 5 வரும். புரிஞ்சிச்சா லாஜிக்கு? 1 கண்டுபிடிச்சா போதும், அப்படியே லூப் எடுத்து போயிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. எங்கே விடுறோங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. ஸோ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல 5 பெர்மனெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 5 வராது. அப்போ இங்கே 5 வராதுன்னா அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 7 வரும், இங்கே தான் 5 வரும். ஓகே, இப்போ இங்கே 7 வந்ததுனால இங்கே 7 வராது, இங்கேயும் 7 வராது. அப்போ இந்த 2 இடத்துல தான் ஏதோ இடத்துல 7 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 7 போட்டுடுங்க, இங்கே 7 போட்டுடுங்க.
இப்போ பாருங்க, இந்த 5 இங்கே ஃபில் பண்ணதுனால இங்கே 5 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 5 வராது. அப்போ இந்த 5 டெலிட் பண்ணிவிடுங்க, இங்கே இருக்கனால இந்த 5 டெலிட் பண்ணிடுங்க. அப்போ 5 எங்கே வரும்? இந்த மிடில் தான் வரும். அப்போ இங்கே 7 வராது. அப்போ என்ன வரும்? இங்கே 5 தான் வரும். அப்போ 7 எங்கே வரும்? 7 இங்கே வரும். அப்போ 3 இங்கே வராது. அப்போ இதை பெருசாக போட்டுடுங்க, 3 இங்கே வரும். அவ்வளோதாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இது கற்றுக்கிட்டதுனால இதை வச்சு வேறு ஏதாவது பாருங்கள். இப்போ இங்கே 7 வந்ததுனால இங்கே 7 வராது. அப்போ இங்கே தான் என்ன வரும்? 7 வரும். இப்போ இந்த பாக்ஸில் பாருங்கள், 1 தான் குறையுது. என்னன்னு பாருங்கள், 1 இருக்குது, 2 மட்டும் தான் இல்லை. அப்போ இந்த 2 தான் இங்கே வரும். இது செக் பண்ணவே வேண்டாம், நீங்கள் கரெக்டாக போடலாம். இது செக் பண்ணி தான் போடணும் அவசியம் இல்லை. ஓகே, பெருசாக போட்டாச்சு. நீங்கள் பாருங்கள், இங்கே 2 இருக்கனால இங்கே 2 வராது, இங்கே 2 அப்போ இது மட்டும் தான் 2. ஸோ இந்த இடத்துல 2 போட்டதுனால அப்படி இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி 2லாம் போட்டு தான் இருக்குது, பிரச்சனை விட்டுருங்க. அடுத்து இந்த இடம் கொஞ்சம் பெண்டிங்காக பாருங்கள். அதே லாஜிக்குங்க. இப்போ வெர்டிகலாக பார்த்தீங்கன்னா 8 கட்டம் ஃபில் ஆகிடுச்சு, ஒரே கட்டம் தான் ஃபில் ஆகலை. அப்போ இதில் இல்லாத நம்பர் என்னன்னு பார்த்து அதை போட்ட வேண்டியதான். 1 பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 கீழே இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 மட்டும் தான் இல்லை. அப்போ நீங்கள் 7 செக் பண்ணவே வேண்டாம். 7 இந்த இடத்துல போடலாம், பெருசாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே 7 போட்டதுனால அப்படியே ஹரிசாண்டில் பாருங்கள், இங்கே என்ன வராது? 7 வராது. இங்கே 7 வராமல் இப்போ எங்கே வரும்? இங்கே தான் வரும். பெருசாக போட்டுடுங்க. ஸோ இந்த இடத்துல 7 வந்ததுனால அப்படி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன வராது? 7 வராது. அப்போ 7 எங்கே வரும்? இந்த பாக்ஸ்லாம் வரும். அப்போ இங்கே 1 வராது, 9 டெலிட் பண்ணிடுங்க, 1 டெலிட் பண்ணுங்க. அப்போ இதுதான் பெருசாக போட்டுடுங்க. ஓகே, இங்கே 7 வந்துடுச்சு. ஸோ இங்கே 7 வந்ததுனால இந்த இடம் 1, இந்த இடம் 9. ஓகேவா? இப்போ இதை வச்சு பாருங்கள், இங்கே 9 வந்ததுனால இங்கே 9 வராது. அதை கடைசியாக இப்படி கரெக்டாக சால்வ் ஆகிட்டு இருக்கும். 9 இங்கே வராதுன்னா அப்போ எங்கே வரும்? இங்கே தான் 9 வரும், இங்கே 5 வராது. அப்போ 9 பெருசாக போட்டுங்க. அப்போ 5 எங்கே வரும்? இங்கே தான் 5 வரும், இங்கே 8 வராது. டெலிட் பண்ணிடுங்க, இதை பெருசாக போட்டுடுங்க. அப்போ 8 தான் 8. ஓகே, இதை வச்சு அப்படியே கொஞ்சமாக பாருங்கள். இந்த ஃப்ளோர் பாருங்கள், இதில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இல்லை. இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே 5 வராது. இப்போ எங்கே வரும் 5? இங்கே தான் 5 வரும். 5 பெருசாக போட்டுடுங்க. அப்போ இந்த 9 நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆன நம்பர் என்னது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6, 8 தான் இல்லை. அப்போ 8 இந்த இடத்துல பெருசாக போட்டுடுங்க. கரெக்டாக வரணும் சார் 8. அவ்வளோதான், 8 பெருசாக போட்டாச்சு. நீங்கள் பாருங்கள் லாஜிக்கலாக, இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு 8 வராது. இந்த 2 நம்பர்லாம் 8 வரும். ஓகே, இங்கே 8 போட்டதுனால இங்கே வராது. அப்போ இங்கே தான் எங்கேயோ இடத்துல 8 வரும். அப்போ இங்கே 8 போடலாம், இல்லைன்னா இங்கே வரும். ஸோ இந்த 8 ஹரிசாண்டலாக பார்க்கும்போது அப்போ இங்கே கண்டிப்பாக 8 வராது. 8 எங்கே வரும்? இங்கே தான் வரும். இதை பெருசாக போட்டுடுங்க. இப்போ இந்த 9 நம்பரில் ஒரே நம்பர் தான் மிஸ் ஆன நம்பர். என்னது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4, 5 தான் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 5 பெருசாக போட்டுக்கிடுங்க. ஸோ இந்த 5 பெருசாக போட்டதுனால அப்படி பாருங்கள், இங்கே 5 வராது, இங்கே 5 இருக்கனால இங்கேயும் 5 வராது. அப்போ எங்கே 5 வரும்? இந்த 4க்கு பதில் 5 தான் வரும். அவ்வளோ கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கும் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் கடன் போகும். ஸோ அப்போ 4 எங்கே வரும்? இந்த இடத்துல 9 வராது, இதுதான் 4. அப்போ 9 இங்கே வரும். அப்போ இங்கே 8 வராது. அப்போ இதுதான் 8. இங்கே 9 இங்கே போட்டதுனால இங்கே 9 வராது. என்ன வரும்? 8 தான் வரும். 9 இங்கே வரும். ஸோ இது இங்கே போட்டதுனால இந்த 8 இங்கே போட்டதுனால 8 இங்கே வராது. அப்போ 8 டெலிட் பண்ணிடுங்க. இங்கே ஒரு 8 இருக்கனால இங்கேயும் 8 வராது, அதையும் டெலிட் பண்ணிடுங்க. அப்போ 8 எங்கே வரும்? இங்கே தான் வரும். இந்த இடத்துல 4 வராது. அப்போ 3, இதே தான் 3, இது 4. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிட்டு, பக்காவாக முடிஞ்சிட்டு. ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் டவுட்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்னும் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வந்து எக்ஸ்விங் என்ன, ஒய்விங் என்ன, ஸ்குவாட் மெத்தட் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் நிறைய நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் சுடுகுன்னு, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. தேங்க்யூ.